ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரை பண்ணலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னா, கடலைப்பருப்பு சட்னி எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சட்னிக்கு பெரிய வெங்காயம் 3 வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 3 வத்தல், அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு வந்து தொலி உரித்து வச்சுருக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சுருக்கிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து வானலியில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் வந்து கடலைப்பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்போட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து 3 வத்தலை வந்து போட்டு அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வந்து வறுபடணும். வறுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் வந்து கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து அதில் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டு இல்லைங்க. அது வந்து ஒரு கண்ணாடி பதத்தில் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தால் போதும். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து தொலி உரித்து வச்சுக்கிற பூண்டையும் சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸோ உப்பு சேர்த்துட்டு வதக்குறோம். இப்போ அது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை வந்து அதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வதக்குங்க போதும், ஒரு அரை நிமிஷம் வதக்குங்க போதும். வதக்கிட்டு அதை வந்து ஆற வச்சிடலாம். அது ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுக்கிற கடலைப்பருப்பையும் மிளகாவையும் போட்டு ஒரு தடவை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆற வச்சுருந்த மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு தேவைப்படுச்சு அப்படின்னா உப்பையும் சேர்த்து இன்னொரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. முதலே வந்து கடலைப்பருப்பை வந்து லைட்டாக வந்து அரைச்சிட்றோம், அப்போ தாங்க நல்லா வந்து அரைப்படும். இல்லை அப்படின்னா அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வந்து அரைப்படாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை ஒரு டைம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம். கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டு அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துருக்குறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கூட ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலை வந்து சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இந்த இதை தாளித்ததை வந்து நம்ம சட்னியோட சேர்த்துக்கலாம். சட்னியோட சேர்த்துக்கிறோம். பாருங்கள், கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.